முருகப்பெருமான் கார்த்திகேயன் என்னும் அழைக்கப்படுகிறார். அவர் இந்து மதத்தில மிகவும் போற்றப்படும் தெய்வம். தமிழ் மக்களின் இதயங்களை தனியிட பிடிச்சவர் முருகன். அவர் இளமை, வீரம் மற்றும் வெற்றியின் உருவமாக கருதப்படுகிறார். அவரது புராணங்களும் கதைகளும் தலைமுறைகளா மில்லியன் கணக்கான மக்களுக்கு உத்வேகம் அளிக்கின்றன. தீமைக்கு மேல் நன்மை வெற்றி பெறுவதை அவர் குறிக்கிறார். முருகனின் பிறப்பு தெய்வீக தலையீட்டின் ஒரு அசாதாரண கதை. தாரகாசுரன வலிமை மிக்க அசுரன தேவர்கள் எதிர்த்ததாக கூறப்படுகிறது. சிவபெருமானின் மகனால் மட்டுமே அவனை வீழ்த்த முடியும். இதனை எளிதாக்கும் பொருட்டு சிவனின் விதையை சுமந்து செல்ல அக்னி பகவான தேவர்கள் அனுப்பி வைத்தனர். சிவனின் துணைவியான பார்வதி அந்த தீவிர சக்தியை தாங்க முடியவில்லை. எனவே அக்னி அந்த விதையை கங்கை நதியில சேர்த்தார். தெய்வீக சக்தியை தாங்கிக் கொள்ள முடியாமல் கங்கை அதனான நிறைந்த ஒரு ஏரிக்கு கொண்டு சென்றது. அங்கிருந்துதான் முருகப்பெருமா ஒரு அழகான இளைஞனா அவதரிச்சார். புதிதாக பிறந்த முருகன் மிகவும் பிரகாசமாயிருந்ததால் பார்வதி தேவியா சூட அவரை நேரடியாக பார்க்க முடியவில்லை. அவரை சாந்தப்படுத்தும்படி சிவபெருமானிட வேண்டினார். அதுக்கு பதிலளித்த சிவன் முருகனின் சக்தியை 6 பாகங்களாக பிரிச்சார். இந்த 6 பாகங்களும் 6 குழந்தைகளா வெளிப்பட்டன. ஒவ்வொரு குழந்தையையும் 6 கார்த்திகை நட்சத்திரங்களில் ஒன்று வளர்த்தது. பார்வதி தேவி 6 குழந்தைகளையும் ஒன்னாக சேர்த்த போது அவை ஒன்றாக இணைஞ்சு 6 முகம்ட முருகனாக உருவெடுச்சன். ஒவ்வொரு முகமும் அவரது தெய்வீக ஆளுமை மற்றும் சக்திகளின் வெவ்வேறு சத்தத்தை குறிக்கிறது. தாரகாசுரனை வதம் செய்தவர் முருகன் தனது பெற்றோர் மற்றும் தேவர்களால் போர்க்கலையில் பயிற்சி பெற்ற ஒரு திறமையான வீரராக வளர்ந்தார். தாரகாசுரனை விரட்டி அசுரனின் கொடுங்கோமையிலிருந்து தேவர்களை விடுவிப்பதே அவரது விதி. அவர்களுக்கு இடையே ஒரு கடுமையான போர் நடந்தது. அது பிரபஞ்சத்தின் அடிச்சலத்தையே உலுக்கியது. தனது தெய்வீக வேலுடன் முருகன் இறுதியா அசுரனை வென்று தனது விதியை நிறைவேற்றி பிரபஞ்ச ஒழுங்க மீட்டெடுத்தார். வேலமயில மற்றும் வெற்றி அருள். முருகன் பெரும்பாலும் தனது சின்னமான ஆயுதங்கள் மற்றும் வாகனத்துடன் சித்தரிக்கப்படுகிறார். அவரது வேல் அறியாமை மற்றும் தீமையை அழிப்பதை குறிக்கிறது. அவரது வாகனமான மயில் பெருமை மற்றும் ஆணவத்தை குறிக்கிறது. அதை முருகன் வென்றார். இந்த சின்னங்கள் ஒரு தெய்வீக போர் வீரன் மற்றும் பாதுகாவலா அவரது பங்கை எடுத்து காட்டுகின்றன. அவரது கதைகள் தைரியம், உறுதிப்பாடு மற்றும் நீதியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றன. மில்லியன் கணக்கான மக்களின் இதயங்களில் முருகனின் செல்வாக்கு புராணங்களை தாண்டி நீண்டுள்ளது. அவர் தமிழ் கலாச்சாரம் மற்றும் மத நடைமுறைகளில் ஒருங்கிணைந்த பகுதியாக இருக்கிறார். மலேசியாவில் உள்ள 10 குகைகள் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள திருச்செந்தூர் முருகன் கோயில் போன்ற அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயில்கள் முக்கிய யாத்திரை தலங்களாகும். பக்தர்கள் அவரது விழாக்களை மிகுந்த பக்தியுடன் கொண்டாடுகிறார்கள். அவரது அருளை வேண்டி பிரார்த்தனைகளை செய்கிறார்கள் மற்றும் சடங்குகளை செய்கிறார்கள். அவரது நீடித்த புகழ், நம்பிக்கை, தைரியம் மற்றும் தீமைக்கு மேல் நன்மை வெற்றி பெறுவது பற்றிய அவரது நீடித்த செய்திக்கு ஒரு